திரௌபதி 2க்கு இந்த கதை அப்படிங்கிறது என்ன மைண்ட் செட்ல நீங்க அது? யூஸ்வலாக நம்ம ஊரில் நந்தி சிலை வந்து சிவன் சிலையை நோக்கி இருக்கும். ஸோ அங்கே வந்து நந்தி சிலை வந்து ஞானவாபியை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அங்கேருந்து ஏதோ ஒரு கோவில் வந்து இடிபாடுக்குள்ளாகி அவுரங்கசீப் பீரியடில் அது மசூதியாக மாறி. அப்போ அதுதான் என்னை ஒரு கேள்வியாக மாற்றி எல்லாருமே சொல்லுவாங்க இது பேஸ் பண்ணி இந்த மாதிரியே ஒரு கோர்ட்ல படம் எடுத்துகிட்டே இருந்தா எப்பயோ முடிஞ்சது, ஏன் இது இப்போ டிக் பண்ணுறாங்க இந்த மாதிரி டேரக்டர்ஸ்? ஒரு 50-60 இயர்ஸ் முன்னாடி நடந்திருந்து நான் டிக் பண்ணியிருந்தா கூட இந்த விமர்சனத்துக்கு நான் வந்து நிச்சயமாக ஃபீல் பண்ணியிருப்பேன். இது வந்து 14th century. அப்போ என்ன நடந்ததுன்னு க்ளூ கூட கிடையாது. எதுக்கு தேவையில்லாததெல்லாம் நோண்டி தேவையில்லாமல் பிரச்சனை தானே. தெரிஞ்ச வரலாறு பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அப்படின்னும் போது பாகுபலி ஃபேண்டசியாக தான் பார்த்தோம், பிரம்மாண்டமாக பார்த்தோம். பொன்னியின் செல்வனும் நம்ம அப்படி தான் பார்த்தோம். இதில் அந்த பிரம்மாண்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு அது என் மேலே விமர்சனமாக வைக்கிறாங்க. இவர் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நான் வந்து கிராமத்தில் இருக்கிற மரம் ஏறுற விவசாயம் பண்ணுற அவங்களுக்காக ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ட்ரெய்லரில் சொர்ண காமாட்சி அம்மன் அப்படின்னு காட்டியிருக்கீங்க. இது அந்த பங்காரு காமாட்சி அம்மன் சொல்லிட்டு நம்ம தஞ்சாவூரில் அந்த கோவில் இருக்குது. அந்த அம்மனுக்கும் இந்த அம்மனும் தொடர்பு இருக்கா சார்? எப்படி உங்களுக்கு தெரியாது? தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு 25 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் கிராக் பண்ணியிருக்கீங்க படத்துக்குள்ளே என்ன சொல்லியிருக்கீங்க. அத்திவரதரை தண்ணிக்குள்ளே 40 வருஷம் ஒளிச்சு வைக்க வேண்டிய காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல, அது ஒரு படம். சொர்ண காமாட்சி அம்மன் எப்படி பங்காரு காமாட்சி அம்மனாக மாறினாங்கன்னு சொல்கிற கதை தான் திரௌபதி. இந்த கதை வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும், அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ட்ரெய்லர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹைப் இருக்குது. ஆனால் நான் நினச்ச ஹைப் இல்லை, பெரிய ஹைப் இல்லை. ஏன்னா பெரிய பட்ஜெட்டு நான் நம்பி எடுத்துட்டேன். இது ஒரு மிகப்பெரிய வரலாறு. இந்த ரிலீஜியஸ் பிரச்சனையும் இருக்குது. யார் எப்படி பார்க்க போகிறாங்க, என்ன பர்செப்ஷனில் பார்க்க போகிறாங்க தெரியல. வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யூ லுக் ஸோ டயர்ட். மூவி ரிலீஸ் ஆகிற டைம் அவ்வளோ டயர்டாக தெரியுதா? கண்டிப்பாக தெரியுது, பட் பரவாயில்ல. பட் சேம் எனர்ஜெட்டிக்கோட தான் இருக்கீங்க. சாரோட மூவி வருது, மோகன்ஜியோட மூவி வருதுனாலே அங்கே கான்ட்ரவர்சி ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தோம், எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு ட்ரெய்லர் தான். ரிலீஜியஸ் பேக்ரவுண்டோட தான் இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இது எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதான் தமிழ் சினிமாவில் பீரியட் மூவிஸ் கம்மியாக வர்றது வந்து அது கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இங்கே இல்லாத டேலண்ட்ஸ் இல்லை, இங்கே இல்லாத பிஸ்னஸ் இல்லை. பட் ஏன் அதை தேடி இவ்வளோ நாள் யாரும் போகாமல் இருக்காங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நமக்கு நிறைய கதைகள் இருக்குது. வீரமான கதைகள் எடுத்துக்கிட்டாலே வீரமங்க வேலுநாச்சி அது பண்ணலாம், பூலித்தேவன் கதை பண்ணலாம், செங்கல்பட்டில் காந்தவராயன் சேர்ந்தவராயன் இருக்காங்க, அவங்க கதை பண்ணலாம், தீரன் சின்னமலை கதை பண்ணலாம். இது மாதிரி நிறைய அழகு முத்துக்குன் வரலாறு இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நமக்கு வந்து பீரியட் ஃபிலிமாக பொன்னியின் செல்வன், இப்போ ரீசெண்டாக யாத்திசை, கொஞ்சம் முன்னாடி பொன்னர் சங்கர், அந்த மாதிரி படங்கள் தான் வந்திருக்கு. ஸோ அது எனக்கு ஒரு அந்த தாகம் இருந்தது. அதுக்கான கதை கரெக்டாக அமையணும்னு நினச்சிட்டு இருந்தப்போ கரெக்டாக எனக்கு வந்து இப்படி ஒரு கண்டென்ட், யாருக்கும் தெரியாத கண்டென்ட். பொன்னியின் செல்வன்லாம் எல்லோரும் படிச்சிருப்பாங்க, ஓரளவுக்கு கதை பற்றின புரிதல் இருக்கும். பட் யாருக்கும் தெரியாத மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு சொல்கிறப்ப அதில் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் எல்லா எலிமெண்ட்டும் வந்து சேருது. ஸோ அது மோகன்ஜிக்கு ஒரு தரமான தேவையான படமாகவும் அமையுது. ஆல் ஹேப்பன். ஜென்ரலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு சேஃபாக ப்ளே பண்ணுவாங்க கேம். எப்படின்னா ஒரு சில விஷயங்களை இன்டெரக்டாக சொல்லிவிட்டு சேஃபாக இருந்துருவாங்க, ஒரு சில விஷயத்த டேரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் இது போல்டாகவே டைலாக் டெலிவரியிலேயே தெரியுது, ட்ரெய்லர்லேயே தெரியுது. ஸோ படமும் இப்படி தான் இருக்குங்கிறதே பீப்புளோட ஆடியன்ஸ் மைண்ட் செட்டே ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதை நீங்கள் எப்படி டிசைட் இல்லை, அந்த மைண்ட் செட்டை உருவாக்குறது தான் நோக்கம். என்னென்னா இது நீங்கள் சொல்கிற மாதிரி சேஃப் கேம்லாம் ப்ளே பண்ண முடியாது. ஆனால் இந்த படம் பண்ண நோக்கம் இருக்குல்ல, அது வந்து இன்வேடர்ஸை காட்டுறது தான். இந்த ரிலீஜியஸ் மைண்ட் செட்டை பார்க்க வேண்டாம் யாரும். அவங்க வந்தப்போ அவங்க அதை கேரி பண்ணிட்டு வந்தாங்க. அந்த ரிலீஜனை அவங்க இங்கே ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தினாங்க. ஸோ அதோட மீட்சி, அதோட விட்டுட்டு போனது தான் இப்போ நிறைய நம்ம கூட வாழ்கிறவங்க இருக்காங்க. அதோட ஆரிஜின் தெரியவே தெரியாதுல்ல நமக்கு. நிறைய என்னென்னமோ பேச கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு தடவை பங்களாதேஷில் பிரச்சனை நடக்கிறப்போ, பாகிஸ்தானில் பிரச்சனை நடக்கிறப்ப, ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை நடக்கிறப்ப, இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அது ஏதோ ஒரு வகையில் கஷ்டமாட்டுது. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, நம்ம பேர் கெடுது. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அது வந்து நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு புரிதல் ஏற்படும். அவங்க வேற இவங்க வேறன்ற ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு ஏற்படும் நினைக்கிறேன். அதை படத்தில் சொல்லியிருக்கும். எங்கள் கூட இருக்கிறவங்களோட நோக்கமே வேறு, திங்கிங்கே வேறு, அவங்களோட நோக்கம் வேறு, திங்கிங் வேறுன்னு சொல்லியிருக்கேன்.
அது படம் வந்ததுக்கப்புறம் தான் அது எப்படி எடுத்துக்க போகிறாங்க, எப்படி போய் சேர போகுதுன்னு பார்ப்போம். இதுவும் இப்போ நமக்கு வந்து டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் காட்டும்போது எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரெய்லரில் வந்து எஃபெக்ட்ஸ் பேலன்ஸ்டாக தான் இருக்குது. டயலாக் வந்து அதை விட இன்னும் டெப்த்தாக இருக்குது. ஸோ இது டயலாக் ஓரியன்ட் மூவி தான். இது வந்து ஒரு ஆக்ஷன் பீரியாடிக்கல் ட்ராமா. ஓகே. இது ஒரு த்ரில்லர் மாதிரியோ அப்படிலாம் இல்லை. நீங்கள் மோஸ்ட்லி கதை சொல்லி தான் ஆகணும். கதை சொன்னால் தான் மக்களுக்கு புரியும். ஏன்னா மற்ற படத்தில் ஒரு ஹீரோ இருப்பார், ஒரு வில்லன் இருப்பார், ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்களுக்குள்ள எமோஷன்ஸ் இருக்கும். இது அப்படி இல்லை. ஒரு 15 கேரக்டர்ஸ், மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் அறிமுகம் சொல்லணும். அவங்க எல்லாருக்கும் மக்களுக்கு அவங்க யாருன்னு புரிய வைக்கணும். அவங்க எந்த ஜாகிரஃபியில் இருக்காங்க, எந்த பேக்ட்ராப்பில் இருக்காங்க, அவங்க இன்டென்ஷன் என்ன, இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு சீன் கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் சட்டில்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் இது. ரொம்ப ரேசியாக பிச்சுக்கின்னு அப்படியே ஃபாஸ்ட்டாக அதனால் ஆக்ஷன் இருக்கும், கமர்ஷியல் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஒரு பெரிய கதை இருக்குது. ஸோ அது டைலாக்ஸ் மூலயமா தான் நம்ம கன்வே பண்ணணும். விஷுவலாக ரொம்ப பெருசாக ட்ரீட் பண்ண முடியாது. பீரியடிக்கலும் அப்படி தான் இருக்கும். எல்லா பீரியட் படமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனமாகட்டும், அப்படி இல்லைன்னா அந்த கர்ணன் படத்தில் சிவாஜி சார் பேசின வசனமாகட்டும், வசனங்கள் தான் பீரியட் ஃபிலிம் தான். அந்த மாதிரி இதுலேயும் அந்த வசனங்கள் வந்து தெரிக்க பண்ணியிருக்கு. சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் அது இந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் கன்வே பண்ணியிருக்கீங்க. இப்போ ஹீரோனா அவங்கள மட்டும் நம்ம காட்டுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ரொம்ப டீப்பாக அந்த டைலாக்லேயே தெரியுது. ஸோ படத்துலேயும் வந்து இதை நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுதான் படம். அதுதான் என்ன ட்ரெய்லரில் 3 minutes என்ன ட்ரெய்லர் பார்த்தீங்களா, அதுதான் 2.5 hours படத்தில் பார்க்க போகிறீங்க. ஸோ இட்ஸ் கிளிம்ஸ் தான், அவ்வளோதான். அப்போ இன்னும் அதை தாண்டி ட்ரெய்லரை தாண்டி படத்தில் ஒன்றும் பெருசாக இருக்காது. நான் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி சொல்லிட்டேன். ஆரிஜின் ஆஃப் இஸ்லாம் காட்ட போகிறேன், துக்ளக்கோட படையெடுப்பு தான் காட்ட போகிறேன், வல்லால மகாராஜான்ற அரசரும் காடவரர்களும் சேர்ந்து அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணாங்கன்னு காட்ட போகிறேன், அவங்க காப்பாற்றுற தர்மம் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற விஷயம்னு சொல்லிட்டேன். ஸோ மோஸ்ட்லி படத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்போ மக்கள் போய் இப்போ புரியணும்னு நம்புகிறேன். அட்லீஸ்ட் இது எல்லாமே எல்லாம் புது கதை, இது வரைக்கும் அவங்க கேள்விப்படாத பெயர்கள். ஸோ நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது போல்டான ஒரு டெசிஷன் சார். நீங்கள் அந்த ட்ரெய்லரில் அதை ரிவீல் பண்ணுறதே போல்டான டெசிஷன். அது மூவி ஃபுல்லாகவே எதிர்பார்க்கும்போது நிறைய யோசிச்சு தான் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இறங்கியிருப்பீங்க. திரௌபதி 1க்கும் 2க்கும் இவ்வளோ இயர்ஸ் கேப் இருக்குது. திரௌபதி 2க்கு இந்த கதை அப்படிங்கிறது என்ன மைண்ட் செட்டில் நீங்கள் அது? இல்லை, திரௌபதி 2 வந்து நான் எந்த கதையும் ஃபிக்ஸ் ஆகலை. திரௌபதி 1 முடித்ததுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியாக படம் பண்ண முடியாது. அப்போ அதில் சொன்ன கதையோட தொடர்ச்சியாக இன்னொரு படம் பண்ண முடியாது. அந்த கேரக்டரை கொண்டு வரலாம். ருத்ர பிரபாகரன் இருக்கார் இல்லையா, அவரை கொண்டு வந்து நம்ம என்னவா காட்ட போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு இருக்குது. ஸோ நான் காசி போயிட்டு வந்தப்போ அங்கே நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் பார்த்தேன். நந்தி சிலை வந்து ஞானபாபி மசூதியை நோக்கி இருந்தது. யூஸ்வலாக நம்ம ஊரில் நந்தி சிலை வந்து சிவன் சிலையை நோக்கி தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து நந்தி சிலை வந்து ஞானபாபியை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அங்கேருந்து ஏதோ ஒரு கோவில் வந்து இடிபாடுக்குள்ளாகி அவுரங்கசீப் பீரியடில் அது மசூதியாக மாறி இருக்கு. அந்த டிஸ்பியூட் இன்னும் கோர்ட்டில் நடக்குது, கேஸ்லாம். அப்போ அதுதான் என்னை ஒரு கேள்வியாக மாற்றி, சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி என்ன இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு பார்த்தா, மாலிக் கஃபூர்ன்றவர் இங்கே வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு, மதுரை கோயில் அட்டாக் பண்ணியிருக்காரு, காஞ்சிபுரம் அட்டாக் பண்ணியிருக்காரு. அப்போது அவங்கள யார் சம்மந்தப்பட்ட அரசர் பேரரசர்னு பார்த்தா வல்லால மகாராஜா பேர் வந்து நிற்கிது. இப்போ வல்லால மகாராஜா பற்றி படிக்கிறப்ப மாலிக் கஃபூர் அவர் வந்து அட்டாக் பண்ணப்போ அவரால் சண்டை போட முடியல. ஆனால் அதுக்கப்புறம் மதுரையை கேப்சர் பண்ண தம்கானி கூடயும் டெல்லியில் இருக்க சுல்தான் கூடயும் அவரால் ஃபைட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஃபைட் பண்ணியிருக்காரு, போராடி இருக்காரு, சண்டை போட்டிருக்காரு, ஒரு விஜயநகர பேரரசுன்ற ஒரு விதையை விதைச்சிட்டு போயிருக்காரு. இப்போ இதை காட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்து அங்கே தான் தோணுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஜெயிச்சிச்சுன்னா வேற லெவல். கண்டிப்பாக ஜெயிக்கும் சார். இது மன்னர்களை பற்றி பேசினாலும் இங்கே ரிலீஜியஸ் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கிறதுனால அகைன் அண்ட் அகைன் இது வந்து ஒரு போல்டான ஒரு மூவ் தான். இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுக்கிறோம், ஓப்பனாக நான் இதுதான் பேச போகிறேன்னு சொல்லும்போது மக்களுக்கு வந்து பேரலாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்கிரிப்டாக ஒர்க் பண்ணும்போது இல்லை ஒரு ஷார்ட் எடுக்கும்போதும் நான் இதை இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுன? கண்டிப்பாக அது இருக்குது. ஏன்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வந்து ஒன்றா இருக்கவங்களை பிரித்து விடக்கூடாது. ஒன்றா இருக்கவங்களை அட்லீஸ்ட் அப்படியேவாவது வச்சிங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லணும். அந்த வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையவே இருந்தது. நான் டைலாக்ஸில் அதை கான்சென்ட்ரேட் பண்ணேன், ஷார்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணேன். நான் வந்தார்கள் வென்றார்கள் அப்புறம் மதுரா விஜயம்லாம் படித்தேன். அதிலலாம் ரொம்ப கொடூரமாக கண்டென்ட் இருக்குது. ரொம்ப ரொம்ப கொடூரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கும்
ரிலீஜியஸ் கன்வர்ஷன்லேயும் ரொம்ப பயங்கரமாக அட்ராஷியஸாக இருந்திருக்கு. அதில் ஒரு 5% ஒரு பிஞ்ச் தான் நான் வந்து படத்தில் காட்டியிருக்கேன். ஏன்னா நான் ஃபேமிலி ஆடியன்ஸ் எனக்கு வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரெய்லர்லேயே ரத்தம் தெறிக்க இருக்கு. அது வந்து உங்களுக்கு படம் பார்க்குறப்ப முகம் சுழிக்கிற மாதிரியோ இல்லை வந்து உங்களை பயமுத்துற மாதிரியோ இருக்காது. அது ஃப்ளாஷாக போயிடும் டக்குன்னு. ட்ரெய்லர்ன்றதால நம்ம அதை ஆக்ஷனாக ஒரு ஹூக் வைக்கணுங்கிறதுக்கு. ஆமாம், அதனால் அதை பண்ணியிருக்கோம். பட் படமாக பார்க்குறப்ப உங்களுக்கு அப்படிலாம் இருக்காது. ஒரு 2-3 சீன் கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்பிங் இருக்கும். அது இருந்தால் தான் அந்த இம்பேக்ட் இருக்கும். அவ்வளோதான் காட்டியிருக்கேன். அதை பிஞ்ச் தான் அது. ஓகே. அது ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான் படம் பண்ணியிருக்கோம். யூஏ தான் வாங்கியிருக்கோம் படத்துக்கும். ஸ்கிரிப்டுக்காக எவ்வளோ இயர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க சார்? அதாச்சுங்க 1 வருஷம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆச்சு. ஸ்கிரிப்டுக்காக மட்டும் இல்லை, இந்த லொக்கேஷனை தேடி, இந்த காஸ்டியூம்ஸை தேடி, இவங்க என்ன பேக்ட்ராப்பில் வாழ்ந்துருப்பாங்க, இது எப்படி ஸ்கெச் பண்ணணும்லாம் தேடி 1 வருஷம் ஆச்சு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தெரிஞ்ச வரலாறு பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னும் போது உங்களுக்குள்ள ஒரு பிம்பம் இருக்குங்களா. நீங்கள் கோயில் போய் பார்த்துருப்பீங்க, செஞ்சிக்கோட்டை போயிருப்பீங்க, வேலூர் கோட்டை போயிருப்பீங்க, மதுரை நாய்க்கல் மகள் அந்த போயிருப்பீங்க, இப்போ மைசூர் போயிருப்பீங்க. ஸோ பேலஸ்னால் எப்படி இருக்கும், அரசர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு மக்களுக்குள்ள ஒரு கற்பனை இருக்குல்ல. அதையும் நான் வந்து மீட் அவுட் பண்ணணும். ப்ளஸ் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. பாகுபலி வந்திருக்கு, பத்மாவதி வந்திருக்கு. மக்களுக்கு அதுவும் மைண்டில் இருக்கும். அதையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிடணும். ஸோ எல்லாமே சேர்த்து இது வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டியாக கொடுத்துருக்கு. இது கனெக்ட் ஆகும். பாகுபலி ஃபேண்டசியாக தான் பார்த்தோம், பிரம்மாண்டமாக பார்த்தோம். பொன்னியின் செல்வனும் நம்ம அப்படி தான் பார்த்தோம். இதில் அந்த பிரம்மாண்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ரிலேட் ஆகும் கதை. நீங்களாக அந்த கேரக்டராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த படத்தில். இப்போது கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னும் போது ஆர்டிஸ்ட் செலெக்ஷனும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதுபடி தான் நடந்திருக்கா, எப்படி அது? நான் கதை எழுதுகிறப்ப அந்த கதாபாத்திரங்கள் எப்படி இருக்கணும்னு நான் நினச்சனோ அவங்களுக்கு அத்தனை பேருக்குமே உயிர் கொடுத்துருக்கேன். நான் 100% சாட்டிஸ்ஃபைடு. ஒவ்வொரு கேரக்டரைசேஷனும் நான் டிசைன் பண்ணது நான் வந்து ஸ்க்ரீனில் ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டேன். இங்கே ரிச்சர்ட் சார் பார்த்தாலே தெரியும். அவர் நிற்கிற தோரணை, பேசுகிற தோரணை. அவர் இப்போ ஒன்று ஸ்னீப்பிக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ஆக்ஷன் பாருங்கள், ஹீரோயின் பாருங்கள். ஹீரோயின் வந்து ரொம்ப மாடர்னான பொண்ணு. அவங்கள வந்து அந்த காலத்து பொண்ணு மாதிரியே மாற்றிருப்பேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். நட்டி சாரோட லுக்கு. ஸோ அவர் வல்லால மகாராஜானா இவங்களெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த படங்களில் இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்தது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே பெரிய சக்ஸஸ் தான். அது மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க. காஸ்டியூம் நானே சூப்பர்வைஸ் பண்ணிட்டேன். நிறைய ஸ்டைலிஷ் ஒர்க் பண்ணாங்க, எங்கள் காஸ்டியூம் டீம் ஒர்க் பண்ணாங்க. நான் சூப்பர்வைஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். இங்கெல்லாம் ஸ்ட்ரிங்கிள்ஸ் இருக்கணும், இந்த மாதிரியான ஹீரோயினுக்கு வந்து ட்ரேப்ஸ் இருக்கணும், ரிச்சர்ட் சாருக்கு வந்து இந்த மாதிரியான இருக்கணும், அது சுருங்கின சட்டையாகவே இருக்கணும், ரொம்ப நீட் அயன் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய டீட்டெயில் எடுத்து ஒர்க் பண்ணேன். இந்த கதை வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும், அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ட்ரெய்லர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹைப் இருக்குது. ஆனால் நான் நினச்ச ஹைப் இல்லை, பெரிய ஹைப் இல்லை, ஒரு ஹைப் இருக்குது. மக்கள் நல்லா இருக்குன்னு டாக் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா, வேர்ட் ஆஃப் மவுத் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அந்த படத்தை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மக்கள் என்ன ரிசல்ட் கொடுக்க போகிறேன். ஏன்னா பெரிய பட்ஜெட்டு நான் நம்பி எடுத்துட்டேன். இது ஒரு மிகப்பெரிய வரலாறு, இந்த தர்மத்துக்கான வரலாறு. ஸோ இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரிலீஜியஸ் பிரச்சனையும் இருக்குது. யார் எப்படி பார்க்க போகிறாங்க, என்ன பர்செப்ஷனில் பார்க்க போகிறாங்க தெரியல. ஸோ மக்கள் கொண்டாடணும்னு நான் நினச்சி தான் பண்ணணும், கொண்டாடுவாங்கன்னு நம்புகிறேன். கொண்டாடினா தான் திருப்பி இப்படி இன்னொரு படத்தை எடுக்க முடியும். நான் சொல்ல வேண்டிய கதை இதை தேடுறப்ப நிறைய கிடச்சிச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான கதைகள்லாம் இருக்குது. அது இதோட வெற்றி தான் அது எல்லாத்தையும் உயிர் கொடுக்கும். சரி, இப்போது இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா ஆடியன்ஸ் வந்து யோசிக்கணுமா, இல்லை ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருமா இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அந்த கண்டிப்பாக குழப்பிடுமா? இல்லை யாரையும் குழப்பாது. ரொம்ப நான் வந்து எப்பவுமே லேமேனுக்கு தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன். நான் ரொம்ப ஜீனியஸ் ரைட்டிங்லாம் பண்ணுறதில்ல. அது என் மேலே விமர்சனமாக வைக்கிறாங்க. இவர் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நான் வந்து கிராமத்தில் இருக்கிற மரம் ஏறுற, விவசாயம் பண்ணுற அவங்களுக்காக ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஸோ ஈஸியாக புரிஞ்சிடும், எந்த கன்ஃபியூஷன் இருக்காது. படம் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். என்னென்னா கொஞ்சம் டைலாக்ஸாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக படம் பார்த்து. இப்போது யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து எமோஷனானா டக்குன்னு எமோஷன் ஆகிடுவாங்க, ரியாக்ட் ஆவாங்கல்ல. ஸோ இது ரியாக்ட் ஆகாமல் இது கான்டென்ட்டாக யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எமோஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம எப்படி வரும்னா, நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியே வரப்போ நீங்கள் அழுதுகிட்டே தான் வெளியே வருவீங்க. உங்களுக்குள்ள அந்த சோகம் அதிகமாக இருக்கும், கோபம் இருக்காது, ஒரு எதிர்ப்பு மனநிலையாக இருக்காது. உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான வலி இருக்கும். இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் நமக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்களா அப்படின்ற ஒரு பெயின் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்காவது இருக்கும் கண்டிப்பாக படம் பார்த்தீங்கன்னா. ட்ரெய்லரில் சொர்ண காமாட்சி அம்மன் அப்படின்னு காட்டியிருக்கீங்க. இப்போ அந்த பங்காரு காமாட்சி அம்மன் சொல்லிட்டு நம்ம தஞ்சாவூரில் அந்த கோவில் இருக்குது. அந்த அம்மனுக்கும் இந்த அம்மனும் தொடர்பு இருக்கா சார்? எப்படி உங்களுக்கு தெரியாது?
இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. யார் இல்லை சொன்னாங்க? எனக்கு டவுட் இருந்தது. ஆனால் இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி வீட்டில் நல்ல அருமையான கேஸ் ஸ்டடி. அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நான் சார் இன்டர்வியூ பண்ண போகிறேன்னு. உங்கள் அப்பாலாம் இந்த படத்தை பார்த்தாருன்னா மெஸ்மரைஸ் ஆகிடுவார். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு 25 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் கிராக் பண்ணியிருக்கீங்க படத்துக்குள்ளே என்ன சொல்லியிருக்கீங்க. உண்மைதான். ஸ்வர்ண காமாட்சி அம்மனை வந்து காஞ்சிபுரத்தில் தான் அவங்க வந்து அருள் பாலிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அங்கே தான் கோவில் இருந்தது. ஸ்வர்ண காமாட்சி அம்மனை ஏதோ ஒரு சூழலில் வந்து படம் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற பங்காரு காமாட்சி அம்மன் தான் நான் இன்ட்யூஷன் இருந்தது. ஆனால் சொன்ன கிரிஞ்ச் ஆகிடுமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவருக்கு ட்ரெய்லர் காட்டிட்டு சார் தான் இன்டர்வியூ பண்ண போகிறேன் இந்த படத்தை பற்றி அப்படின்னு. சொர்ண காமாட்சினா அவர் சொன்னார், தஞ்சாவூரில் வந்து பங்கார காமாட்சி அம்மன் செக்யூர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதை டெம்பிளாக மாற்றிட்டாங்கம்மா அப்படின்னு. அவங்க அப்போ செக்யூர் பண்ண ஸ்வர்ண காமாட்சி அம்மன் தான் இன்றைக்கி தஞ்சாவூரில் காஞ்சிபுரத்துலேருந்து தஞ்சாவூருக்கு ஷிஃப்ட் ஆகி ஸ்வர்ண காமாட்சி அம்மனை நம்ம இப்போ பங்காரு காமாட்சி அம்மனாக கும்பிட்டுருக்கோம். உண்மைதான். அது ஏன் செக்யூர் பண்ணாங்க, என்ன நடந்ததுன்னு படத்தில் பாருங்க. ஃபஸ்ட் டைம் ப்ரில்லியண்டான கேள்வி. பயங்கரமாக கிராக் பண்ணிட்டீங்க படத்துக்குள்ளே இருக்கிற ஒரு லேயர். அதாவது ஊரில் வந்து பேர் சொல்கிற மாதிரி என் பிள்ளை வளரணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் பேர் வாங்கி கொடுத்துட்டேன். அப்பா பேர் என்ன? கோதண்டராமன். சார் கோதண்டராமன் சார், ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயமா வெளியே வரும் படம் வந்ததுக்கு அப்புறம். மேபி நாளைக்கு ரிலீஸ்னால இது இப்பயே சொல்லிட்டீங்க. போகிற போக்கில் 4 வார்த்தைன்னு சொல்லுவாங்கல்ல சார், அந்த காலத்து ஆளுங்க வந்து பாலிடிக்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சொல்லும்போது இவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ள ஒரு படமே இருக்குன்னும் போது இது நிறைய இதுக்கப்புறம் அந்த மாதிரி கதைகள் வெளியே வரும். ஸோ எனக்கே அது நான் மொதல் எனக்கு அது கேள்விப்படுறப்ப எப்படி இருந்திருக்கும். பயங்கரமான விஷயம். பார்ப்போம், மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பங்காரு காமாட்சி அம்மன் அதுக்கப்புறம் தேடி எல்லாரும் போய் வழிபடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி சார், இப்போ உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து நெக்ஸ்ட்டு இப்போ திரௌபதி 3 அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா? அப்படி தான் முடிச்சிருக்கேன். திரௌபதி 2 வந்து தொடரும்னு போட்டு ஒரு நல்ல கியூவோட நாங்கள் வந்து படம் பண்ணுற பிளானில் தான் முடிச்சிருக்கேன். எல்லாமே அந்த திரௌபதி 2வோட சக்ஸஸ். திரௌபதியோட சக்ஸஸ் தான் திரௌபதி 2. ஓகே. ஸோ நல்லபடியாக போச்சுன்னா இங்கேருந்து ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ கழிச்சு திரௌபதி 3 கண்டிப்பாக ஷூட் பண்ணுவேன். கான்ட்ரவர்சியாக நான் கேட்கல, ஜென்ரலாக கேட்க. எல்லாருமே சொல்லுவாங்க இது பேஸ் பண்ணி இந்த மாதிரியே ஒரு கோர்ட்டில் படம் எடுத்துகிட்டே இருந்தால் எப்பயோ முடிஞ்சது, ஏன் இது இப்போ டிக் பண்ணுறாங்க இந்த மாதிரி டேரக்டர்ஸ், அப்படியான விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னென்னா இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்து நான் அதை டிக் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். ஏன்னா நானே நிறைய பேட்டிகளை சொல்லியிருப்பேன், எதுக்கு தேவையில்லாததெல்லாம் நோண்டி தேவையில்லாமல் பிரச்சனை தானே. அப்போ இது நமக்கு ஒரு 50-60 இயர்ஸ் முன்னாடி நடந்திருந்து நான் டிக் பண்ணியிருந்தா கூட இந்த விமர்சனத்துக்கு நான் வந்து நிச்சயமாக ஃபீல் பண்ணியிருப்பேன். இது வந்து 14th century. அப்போ என்ன நடந்ததுன்னு க்ளூ கூட கிடையாது. இப்போ நீங்கள் பங்காரு காமாட்சி அம்மன் சொன்னது அவர் கண்டிப்பாக எங்கேயோ படிச்சிருப்பார், இல்லை வந்து காஞ்சிபுரத்தில் சொல்லியிருப்பாங்க அவருக்கு. ஓகே. ஆசிரமத்தில் மடத்தில் எங்கேயாவது சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா அது தெரியும். அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். அதான் சொல்கிறேன், அது ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் தெரியுது. அதிகபட்சம் ஒரு 5000 பேருக்கு தெரிஞ்சிருந்தா பெரிய விஷயம். படம் வந்ததுக்கப்புறம் அது 1 கோடி பேருக்கு தெரிய போகுதில்ல. ஸோ அதுக்காக வந்து நான் இந்த டிக் பண்ணுறதில்ல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். சில பேர் அது ஹிஸ்ட்ரின்னு நினச்சி அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம்னு கடந்து போயிடுவாங்க. இப்போ அத்திவரதர் வந்து 40 வருஷம் தண்ணிக்குள்ளே ஏன் ஒழிச்சு வைக்கிறாங்க சொல்லுங்கள்? 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே வெளியே கொண்டு வராங்க. அத்திவரதரை தண்ணிக்குள்ளே 40 வருஷம் ஒழிச்சு வைக்க வேண்டிய காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல, அது ஒரு படம். அந்த மாதிரி ஸ்வர்ண காமாட்சி அம்மன் எப்படி பங்காரு காமாட்சி அம்மனாக மாறினாங்கன்னு சொல்கிற கதை தான் திரௌபதி 2. சூப்பர் சார், ஐ எம் வெரி ப்ரவுட். ஓகே சார், இப்போது சினிமா வந்து என்டர்டெயின்மெண்ட் மீடியமாகவே நம்ம பார்க்குறோம், முடிஞ்ச அளவுக்கு சமூக கருத்துக்களை நம்ம வைக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து சமூக கருத்துக்களை பயன்படுத்துறதுக்காகவே சினிமா மீடியமை யூஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அப்படி தான் சினிமாவை யூஸ் பண்ணணும். சினிமா வந்து வெரி ஒன்லி ஃபார் நாட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட்டோட நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் தான் சினிமா வந்து உருவாக்கப்பட்டது. சும்மா நம்ம நீங்கள் ஒரு ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அது 20 வருஷம் கழித்து பார்க்குறப்ப அது எவ்வளோ மெமரி கொடுக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக. ஸோ சினிமா அப்படி தான், கிரியேட்டிங் மெமரிஸ் தான். இப்போ நம்ம படம் வந்து எங்கேயோ ஒரு யாரோட மெமரியே வந்து கனெக்ட் பண்ண போது உங்களோட நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் படம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளும் அந்த காலத்தில் வாழ்ந்துருப்போம், நம்மளும் எவ்வளோ அவஸ்தைப்பட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ சினிமா வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். அதோட தாக்கம் மக்கள்கிட்ட தெரியுது. திரௌபதி வந்தப்போ 2 ஜீவோ வருது, ருத்ரதாண்டம் வந்தப்போ ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் படத்தை பேர் யூஸ் பண்ணுறாங்க. பகாசுரன் வந்ததுக்கப்புறம் பல பேர் வந்து வீடியோ கால் வந்து ரொம்ப சேஃபாக மாற்றிக்கிட்டாங்க. எனக்கு பர்சனலாக பேசியிருக்காங்க, சார் நாங்கள் இனிமேல் யாரையும் நம்பி வீடியோ கால்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே சொசைட்டியில் இம்பேக்ட் தான்.
ஸோ நான் வந்து அதை இது ஒரு ஸ்வாடு, நான் இந்த ஸ்வாடை கரெக்டாக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வருது சார் இந்த பாயிண்ட்ல. நீங்கள் டேரக்டர் ஆகணும்னு டிசைட் பண்ணும்போது இது எடுக்கணும்னு நினச்சிங்களா, இல்லை இந்த மாதிரிலாம் தாட் வரும்போது டேரக்டர் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை, இது வந்து எனக்கு வந்து அந்த ரூட் கிடைச்சதால நான் அந்த ரூட்டை வந்து அழகாக எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணுறேன். நான் ஜாலியாக படம் பண்ணணும், ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணணும், அப்படியே ரத்தம் தெரிய புதுப்பேட்டை மாதிரி படம் பண்ணணும்னு நினச்சி வந்த ஆள். சரி, சிந்தனைகள் மாறிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நான் படித்தது, நான் பார்த்தது, அது எல்லாமே திரௌபதி படம் தான் என் லைஃப் அப்படி மாற்றி விட்டுச்சு. திரௌபதிக்கு கிடைச்ச அந்த ரிசப்ஷனு, அந்த ஃபேமிலிங்க அத்தனை பேர் வந்து என்னை வந்து ஒரு சேவியர் மாதிரி பார்த்தாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லி என் குடும்பத்தை காப்பாற்றிட்டு என் பொண்ணுக்கு நான் இதை காட்டினாலே போதும், அவங்க தெளிவாக இருப்பாங்க, உஷாராயிடுவாங்கன்னு சொன்னேன். இது நல்லா இருக்கே, இது அதில் ஒரு ட்ரக் இருக்குது, அதில் ஒரு ஹை இருக்குது, பரவாயில்ல, ஒரு சினிமா மூலயமா நம்ம ஒரு ஃபேமிலியை சேவ் பண்ண முடியுதுன்னா வி கேன் டூ தட் எக்ஸ்ட்ரா. கண்டிப்பாக. ஸோ அப்படி தேர்ந்தது தான் எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. இப்போ இவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது நான் ஒரு விஷயத்த சொன்னப்போ. அது பல பேர் முகத்தில் அந்த சந்தோஷம் பார்க்குறப்ப அது ஒரு ட்ரக்கு. கண்டிப்பாக. அதுக்காக தான் வெயிட் பண்ணுறது. தேட்டரில் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப தன்னடக்கம் சார். நீங்கள் ட்ரெய்லர் கீழே போய் பாருங்களேன், எல்லாருமே ஹியூஜ் சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அது இது வந்து மக்கள் வந்து என்ன கொடுக்க போகிறாங்கன்றது சர்ப்ரைஸ் தான். எல்லா படமும் மக்களுக்கு பிடிச்சிரும், நான் கர்வத்தில் தெரிய முடியாதுல்ல. அது ஒரு ஆசை, அது ஒரு கனவு அப்படின்னு சொல்லுவேன். கொண்டாடணும்னு நினைக்கிறேன், கொண்டாடணும்னு வேண்டிக்கிறேன், மக்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன். இப்போ படம் பாருங்கள். ஏன்னா பெரிய பட்ஜெட்டில் உங்களை நம்பி எடுத்துருக்கோம், பெரிய ரிஸ்க் எடுத்துருக்கோம், உங்களுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி சொல்லணும்னு. நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு வரலாறாக தான் இருக்கும். நான் திரௌபதி பார்க்கும்போது ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்கும் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. படம் பார்த்துட்டு வந்தவங்க சொல்லி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஹிட் பண்ண. இந்த படமும் நான் அப்படி தான் வேர்ட் ஆஃப் மவுத்தை தான் நம்பி இருக்கேன். வேர்ட் ஆஃப் மவுத்து தான் இந்த படத்தை வந்து. இல்லை, அப்போவே நீங்கள் ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணிட்டீங்கல்ல சார், அதனால அந்த அளவுக்கு இருக்காது. ஆல்மோஸ்ட் எல்லாரும் ட்ரெய்லருக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க படத்துக்காக வெயிட் பண்ண மாட்டாங்களா? சரி பார்ப்போமே. ரொம்ப ரொம்ப பேர் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியாது. பாசிட்டிவ் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களோட ஜாயின் பண்ணீங்க இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில். ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பெரிய பெரிய வெற்றி அடைய பிஹைண்ட் டாக்கீஸ் ரொம்ப நன்றி. பிஹைண்ட் டாக்கீஸ் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இந்த படத்துக்கு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க. உங்கள் சேனலுக்கும் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.